வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு. நாடி சுத்தி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றிய சின்ன ஒரு புரிதலாக ஒரு பதிவு. நம்ம இழுக்கிற மூச்சு 8 விடுற மூச்சு 12. சின்ன குழந்தைக்கு இது சாரும். ஏன்னா அதுக்கு மன ஓட்டம் கம்மியாக இருக்குல்ல. அதனால் நம்ம வளர வளர நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அது சார்ந்த சிந்தனைகள், அது சார்ந்த அனுபவத்தால் மூச்சும் மனமும் மாறுபடும். மனம் எங்குண்டோ வாய்வு அங்குண்டு, மனம் எங்குள்ளையோ வாய்வு அங்கில்லை என்ன சித்தர் வாக்கு. இழுக்கிற மூச்சு 8, விடுற மூச்சு 12. 4 வேஸ்ட் ஆகுது. அந்த 4 உங்களுக்குள்ளே சேமிக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த நாடி சுத்தியை கரெக்டாக நீங்கள் செஞ்சாலுமே ஓரளவுக்கு வாசியோகம் சித்திக்கும் சொல்லலாம். இது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படலை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நீங்கள் சிந்திக்கணும். அதாவது 72,000 நாடி நரம்பு நம்ம உடம்புல இருக்குது. 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு நடக்குது. இது சித்தர்களாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூச்சு மாறும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இடது பக்கம் நடக்குது, வலது பக்கம் மாறுது. 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பக்கம் மாறும், வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம். இப்படி மாறும்போது நீங்கள் கவனிச்சுருக்கலாம். 24 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே இப்படி இந்த சைடு ஒன்று, வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி நடக்கும். இந்த சந்திரனோட இயக்கத்துக்கு ஏற்ற போல், பூமி சுழற்சிக்கு ஏற்ற போல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சூடு மாற்றம் அடையும். இந்த சூட்டுக்கு சித்தர்கள் மண்ணின்னு பேர் வச்சுருக்காங்க. இது சித்த மருத்துவத்திலையும் யோகா ரகசியத்திலையும் மண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த சூட்டை சரியான விகிதாச்சாரத்தில் உடம்புல நிலைப்பாடு வைக்கிற நிலை தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த 10 வாய் உடம்புல ஓடுதுல, அபானன், உதானன், கிருதரன், தனஞ்சயன், தேவதத்தன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இந்த 10 வாயு முக்கியமான வாயு பிராணன், அபானம். இந்த பிராணன் அபானனும் கரெக்டான விகிதாச்சாரத்தில் இருக்கும்போது உடம்புல எந்த வியாதியும் வராது. அப்படி வந்தாலும் போயிடும். இந்த அளவு குறைபாடு வரும்போது மரத்திரை, முப்பு, சாக்காடு எல்லாருக்கும் வரும். அதுக்குள்ளே நம்ம அந்த யோகத்தை செஞ்சு உணர்ந்து அதோட ஐக்கியமாகிறது தான் சித்தர்களோட கூற்று. இந்த 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு 8 இருக்கும்போது எப்படி நடக்குதுன்னா, இழுக்கிறது 8, விடுறது 12, ஓடும்போது 16, சைக்கிள் ஓட்டும் போது மேடு ஏறும்போது 18, 20 அப்படி போகும். நிறைய படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சண்டை போடும்போது 38, 40 வரைக்கும் போகும். அதேமாதிரி போகத்தில் உறவு கொள்ளும்போது 38, 28 அந்த மாதிரி கணக்கில் போகும். அதனால தான் கோபத்திலையும் காமம்ன்ற ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மூச்சை அளவுடன் எப்படி இணைப்பதுன்னு தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமன்ற ஒரு பேர். இது குருமுறையில் தெரிஞ்சு ரொம்ப நல்லது. இது எளிமையாக சொல்லணும்னா, மூச்சை நல்லா இழுக்கணும், பொறுமையாக நிதானமாக அழுத்தமாக இழுக்கணும். அப்படியே இழுக்கணும். இழுத்து இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் ரொம்ப நிதானமாக விடணும். எப்படி விடணும்னு மல்லல் பெருமானம், சிவானந்த பெருமாம்சர் ஐயாவும் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கொம்பு தேனு ரொம்ப கட்டியாக திக்காக இருக்கும். அதை நீங்கள் ஒரு ஸ்பூனை எடுத்து விட்டு பாருங்களேன், அப்படியே நூல் மாதிரி இறங்கும். ரொம்ப நூலை விட மெலிசாக அப்படியே இறங்கும். அந்த மாதிரி மூச்சை வெளியே விடணும். பூரகத்தை வாரி உண்ணு, ரேசகத்தை ஆழ்ந்து கவனி, கும்பகத்தில் இருந்து தெளிந்து பாரு அப்படின்னு போகர் சொல்கிறார். கும்பகம் என்பது மூச்சு அடக்கிறது இல்லை, அதை பற்றி இங்கே பதிவில்லை. கும்பகம் மூச்சை அடக்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அபானன் என்ற வாயு அதிகமாகிடும். அரைக்குறையாக மென்று சாப்பிட்றவங்கள பாருங்களேன், வயிறு வீக்கம், கடம், கேஸ் டபிள் வரும். அபான வாயு பிரிஞ்சுனே இருக்கும். சரியாக மென்று நிதானமாக முழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு தான் காற்றை முழுங்கிடுவாங்க. அப்போது எப்படி மூச்சு இழுக்கணும்னா, நல்லா வேகமாக இழுங்க, இஷ்டத்தை கூட இழுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் விடும்போது ரொம்ப கவனமாக பொறுமையாக நிதானமாக விடணும்.
விடும்போது ஒரு சின்ன நுணுக்கமான விஷயத்தை கடைப்பிடிக்கணும். இந்த வள்ளல் பெருமான் ஐயா ஜோதி வடிவத்தில் காட்டியிருப்பார். அதேமாதிரி கார்த்திகை தீபம் குரு வழிபாடில் எல்லாரும் கூடிய ஜோதி வழிபாடு. நம்ம சூடு உடம்புல கரெக்டான சூடு வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், ஒரு சேமிப்பு கிடங்கு. அது எங்கன்னா பூர்வ மத்தியில் ஒரு ஜோதி மாதிரி எரியிற மாதிரி கற்பனை செய்யுங்கள். கற்பனை என்பது உண்மைதான், அந்த கற்பனை உண்மைதான். ஒரு கட்டடம் கட்டும்போது முன்னாடி ஒரு இன்ஜினியரோ ஒரு வீட்டு ஓனரோ கற்பனை காணுவாங்க எப்படி இருக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு வெளியே எடுத்துன்னு வர முயற்சி செய்கிறாங்க. குறைஞ்சதுக்கு 75% அது வந்துடும். நினச்சது அந்தளவுக்கு வராது. ஆனால் இது வரும். ஏன்னா உங்கள் உடம்புல சூட்டை அனுபவிக்கிறீங்க. அந்த சூட்டில் வரும்போது ஒரு சின்ன நல்ல 1 இன்ச்சுக்கு இந்த ஜோதி எரியிற மாதிரி நினைக்கணும். இந்த விளக்கு பயிற்சி இருந்தால் அடுத்த ஒரு பதில் நான் சொல்கிறேன் எப்படின்னு. முன்பதில் பதிவிட்டிருப்பேன். அது செய்கிறவங்களுக்கு இது எளிமையாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு உருவத்தையும் நினைக்கக்கூடாது, இந்த ஜோதி உருவத்தை தவிர. மற்ற உருவங்கள் நினைத்தால் கற்பனைகள் போயிடும். அதனால் மன அடங்க இந்த இடத்துல ஜோதி வடிவமாக நினச்சி பிராணயம் பண்ணுங்கள். அந்த நாடி சுற்றி பிராணயம் இடது பக்கம் இழுங்க ஃபஸ்ட்டு, வலது பக்கம் பொறுமையாக விடுங்க. திருப்பி அதே பக்கம் வலது பக்கம் இழுங்க, பொறுமையாக இடது பக்கம் விடுங்க. இந்த மாதிரி 12 செய்யுங்க. ஆரம்ப சாதகம் காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே செய்யணும். மீதி டைமில் செய்யலாம். சாப்பிட்ட பிறகு ஒரு 1 மணி நேரம் கழித்து செய்யுங்க. சாயங்காலம் இந்த டைமில் செய்யுங்க. இந்த மாதிரி அதை மணிக்கும் 6:30 மணிக்கு இந்த வீடியோ போடுறேன். ஆனால் அந்த டைமில் செய்யுங்க. சூரியன் உதயும் போதும் சூரியன் மறையும் போது செய்கிறது ரொம்ப உத்தமம். சூடு காணுச்சுன்னா உடம்புல சூடு ஏறும். இந்த பயிற்சியில் சூடு ஏறும்போது கரிசலாங்கண்ணி டீ, அது கொஞ்சம் சூடு தான், கொஞ்சம் சீரகம் அதிகமாக போட்டு குடிங்க. பஞ்சகல்ப மருந்து, நெல்லிக்காய், கடுக்காய் தோல், வேப்ப விதை, கஸ்தூரி மஞ்சள், நெல்லிக்காய், இது மொத்தத்தையும் போட்டுக்கணும். நெல்லிக்காய், கடுக்காய், கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை மிளகு, இது மொத்தமாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சு கொஞ்சம் பாலில் நல்லா கரைச்சி எடுத்து ஸ்லிம்மில் வச்சிடணும். கேஸ் இருந்தால் காய்ச்சி தலையில் தேய்ச்சி 1 மணி நேரம் கழித்து குளிக்கும்போது சுடு தண்ணீர் தான் குளிக்கணும். குளிக்கும்போது அந்த நினச்சிங்களே அந்த ஜோதி அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி நினைங்க. உடம்புல சூடு பிரிஞ்சு போதான் கவனிப்பீங்க. கண் தெளிவடையும், உடம்பு ஷேனிங் ஆகும், தோல் நோய் போயிடும், உடம்புல உஷ்ணம் கண்ட வியாதிகள்லாம் போகும். உஷ்ணத்தால் தான் அதிகமான வியாதி வரும். இந்த பஞ்சகல்ப மருந்து பயன்படுத்துங்க. இது கஸ்தூரி மஞ்சள் பெண்களுக்கு அதிகமாக சேர்த்துங்க, ஆண்களுக்கு கம்மியாக சேர்த்துங்க. நிறைய யூடியூப்பில் இருக்குது, அந்த செயல்முறை எடுத்து பார்த்துங்க. அதே வாரத்துக்கு 1 நாள் பசுனை காய்ச்சி லைட்டாக அந்த ஈரப்பதமாக இருக்கும்போது எடுத்து தலையில் உள்ளங்கையில் தடவி குளிங்க. வெந்நீரில் தான் குளிக்கணும். வாரம் 2, தினம் 2, வருடம் 2, மாதம் 2ன்ற ஒரு இந்த உணவு பழக்கத்தையும் உடல் கழிவேற்றத்தையும் கடைபிடிங்க. தினம் 2 மலம் கழிக்கிறது, வாரம் 2 எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி பஞ்சகல்ப ஸ்தானம் பண்ணுறது, மாதம் 2 உறவு கொள்வது, வருடம் 2 வயிற்றை சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, வாழைத்தண்டு, கொத்தவரங்காய், வெண்பூசணி, சிறுக்கீரை, வாழை பிஞ்சு ஓரளவுக்கு, கத்திரி பிஞ்சு, அவரைக்காய், முக்கியமாக கருணக்கிழங்கு, இதை மட்டும் உணவில் கரெக்டான விகிதாச்சாரத்தில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உயர்வு நிலை கிட்டும். யோகா செய்கிறவங்களுக்கு மேல் படிக்க போகலாம். இது எளிமையான ஒரு பதிவு. இதில் ஒரு குறை இருந்தால் மன்னிக்கவும். இதோட நான் கடைப்பிடிக்கின்ற ஒரு முறை. நன்றி, வணக்கம்.